வணக்கம். வெல்கம் டு யோகதந்திராஸ். தியான முறைகள் பல உள்ளன. அவற்றில் வாசி யோகம், குண்டலினி யோகம் ஆகியவை மிகச்சிறந்த யோகங்களாக கருதப்படுகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன் அது மிகச்சிறந்த உன்னதமான யோகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா, அதனுடைய சக்தி ஓட்டங்கள் கீழிருந்து மேல் நோக்கி செயல்படுகிறது. அது எப்படி கீழிருந்து மேல் நோக்கி எவ்வாறு செல்கிறது என்றால், இன்ச் பை இன்ச்சாக, மெதுவாக, ரொம்ப ஸ்லோவாக மேலே ஏறி, உதாரணத்துக்கு வாசி யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமேயானால், இந்த ஆக்னா சக்கரத்தில் மெதுவாக சென்று ஆக்னா சக்கரத்தில் மையம் கொண்டு பின்பு ஒரு சில கணங்கள், சில நேரங்கள் அங்கு இருந்து பின்பு சகஸ்ரா சக்கரத்தை நோக்கி சென்று அங்கு நமக்கு பல மிராக்கிள்ஸை கொடுக்கும். அதுவே குண்டலினி யோகம் என்றால் ஸ்பைன் வழியாக, பிட்டத்திலிருந்து ஸ்பைன் வழியாக, ஸ்பைன் ஆரம்பிக்கும் இடத்தில் சென்று முடிவடைந்து பின்பு சகஸ்ரா சக்கரத்தை சென்றடையும். அவ்வாறு செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய மிராக்கிள், அதுவும் ஒரு வகையான உன்னதமான நிலை நமக்கு கிடைக்கும். நம்ம ஏன் இப்போ கீழிருந்து மேலாக செல்லக்கூடிய அந்த தியான முறைகளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதற்கு காரணம் இருக்குது. உதாரணத்துக்கு வாசி யோகத்தில் பார்த்திங்கன்னா உள்கதியாகவே செல்லும். அந்த யோகமானது உள்கதியில் மேல் நோக்கி செல்லும். இந்த வாசி யோகத்தில் மிகவும் திறம்பட செய்து கொண்டு, அதாவது ப்ராக்டிஸ் செய்து கொண்டே இருந்தோமேயானால் நமது தலை சமயத்தில் காணாமல் போய்விடும். இது நம்ப முடியாது. தலை எப்படியா காணாமல் போகும் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு உன்னதமான ஒரு மிராக்கிள் அடைய முடியும். அப்படிப்பட்ட விஷயம் வாசி யோகத்தில் உண்டு. இந்த வாசி யோகத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த எனது ஆசான் ஸ்ரீனி அவர்களை மனமுவந்து இந்த இடத்தில் வணங்கி மகிழ்கிறேன். ஆமாம், சரிப்பா, நம்ம மெடிடேஷனை பற்றி நீ பேசுகிற, ஓகே. லாஸ்ட் வீடியோவில் நீ தாந்திரிக் செக்ஸ் அல்லது தந்த்ரா செக்ஸை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு மெடிடேஷனை போயிட்டுருக்க, நாங்கள் பார்க்குறதா வேணாம்ப்பா அப்படின்னு கேட்குறது புரியுது எனக்கு. வாங்க மேட்ருக்கு போவோம். நம்ம மேட்ருக்கு போனால் தான் சரியாக இருக்கும். ஆமாம். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிடேஷன் மாதிரி, அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, செக்ஸை ஒரு தியான முறையில் கொண்டு செல்லுதல், அதுக்கு பேர் தான் தாந்திரிக் செக்ஸ். ஆமாங்க. அது எப்படிப்பா ஒரு மெடிடேஷன் மாதிரி எப்படி கொண்டு போகிறது, ஒரு தியானம் மாதிரி எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, முதல்ல நம்ம எல்லாருக்கும் தியானத்தை பற்றி தெரியும். எடுத்த உடனே என்னன்னா, இப்படி கண்ணை மூடி உட்காந்துட்டு நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் சஹஸ்ரநாமத்தில் குமிஞ்சு அங்கே மிராக்கிள்ஸ்லாம் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. நாம் உட்காடுறோம், ஆசுவாசப்படுத்திக்கிறோம். பிறகு பார்த்திங்கன்னா மூச்சு நமக்கு நிறைய கண்ணாமூச்சு காட்டும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உட்கார்ந்த உடனே பார்த்திங்கன்னா மூச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணங்கள்லேருந்து ஒன்று முன்னாடி போகும், இல்லை நம்ம அதை சேஸ் பண்ணி அதில் போய் உட்கார்ந்து பயணிக்கணும்னு பார்த்தோம்னா அது அந்த எண்ணங்கள் முன்னாடி போயிடும், மூச்சு பின்னாடி வந்துடும். அப்போ மாறி பார்த்திங்கன்னா மூச்சு முன்னாடி போகும், பின்னாடி வரும், நம்ம எண்ணங்கள் முன்னாடி போகும், பின்னாடி வரும். அந்த மூச்சில் பயணம் பண்ணக்கூடிய நேரம் உடனே நமக்கு கிட்டிடாது. அது நமக்கு கிடைக்கணும்னா அதை மூச்சை நம்ம ஃபாலோ பண்ணி எப்படி பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் காதலன் பார்த்திங்கன்னா காதலி பின்னாடியே போய்கிட்டு இருப்பான் பார்த்திங்களா நீங்கள். அப்போ கண் அசைவுக்காக மட்டுமே காத்துக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் இந்த காலத்தில் இருக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சைக்கிள்லேயோ இல்லை நடந்து அவளுக்கு பின்னாடியோ போய் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது தான். அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் நமக்கு அது கிடைக்காது, சிக்னல் கிடைக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த மூச்சோடு நம்ம பயணம் பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிது கிடையாது. அது பை ப்ராக்டிஸில்
சில சமயங்களில் சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த பயணத்தில் வந்து நம்ம எப்படி பயணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணங்களும் அந்த மூச்சும் கரெக்டாக ஒன்று சேரும்போது அப்போ தான் வந்து நம்ம வந்து மூச்சு மேலே வந்து பயணம் செலுத்த ஆரம்பிப்போம். மூச்சோட கடிவாளம் நமக்கு அப்போ தான் கிடைக்கும். அப்போ அந்த மூச்சோட கடிவாளத்தில் நம்ம பிடிச்சி பயணம் பண்ணும்போது நாம் ஆக்ஞா சக்கரத்து வழியாக அங்கே நின்று நிதானமாக அந்த எண்ணெய் குவியல்களை குவிச்சு அந்த சந்தோஷத்தை அனுபவித்து பின்னாடி சகசிரா சக்கரத்துக்கு போயிட்டு அங்கே நமக்கு மிராக்கிள்ஸை நம்ம கவனிப்போம். இதுதான் வந்து நம்ம யூஸ்வலாக செய்யக்கூடிய தியானம். அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தாந்திரா செக்ஸ் அல்லது தாந்திரிகா செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மலையேற்றம் மாதிரிங்க. நமக்கு என்ன சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மலையேற்றம் மாதிரி. மலை எப்படி ஏறுவோம் கேட்டிங்கன்னா, இன்ச் பை இன்ச்சாக ஏறுவோம். அரை அடியாக கூட ஏற மாட்டோம், இன்ச் பை இன்ச்சாக ஏறுவாங்க. அப்படி தான் அது. அப்போ எண்ணெய் சிதறல்கள் இல்லாமல் மூச்சை கவனமாக செலுத்தி ஒரு முகமாக செலுத்தி மலையேற்றம் பண்ணும்போது எவ்வளோ கவனமாக இருப்போமோ அது மாதிரி வந்து ஒரு பயணம் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து தந்த்ரா செக்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த நேரம் எடுக்கும். எடுத்த உடனே மிராக்கிள்ஸ்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அதை வந்து அந்த பயணத்தை நீங்கள் தொடர தொட்டு விட தொடரும் அப்படிங்கிறது மாதிரி அது வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும். அதுவே நாம் சாதாரணமாக செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர் ஆண் பெண் இணைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலிருந்து கீழ் நோக்கி இயங்கும். ஒரு மலையில் மேல் நோக்கி ஏறுறது கஷ்டமாக, மலையிலேருந்து இறங்குறது ஈஸியாக. இறங்கும்போது கூட சிலர் கவனக்குறைவாக இருந்தாங்கன்னா கீழே விழுந்து அடிபட்டுரும். ஆனால் அதுலேயும் அனுபவமானவர்கள் மூச்சை பேலன்ஸ் பண்ணி இன்ச் பை இன்ச்சாக இறங்கி அந்த அனுபவத்தை உணர்வாங்க, அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. அதில் பெரும்பாலும் அப்படி இல்லாமல் குதித்து எஸ்கேப் ஆகி ஓடுற மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ தாந்திரிகா செக்ஸ் ஏன் வந்து அது ஒரு உன்னதமானது அப்படின்னு கேட்டோம்னா, அது ஒரு தியானம் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகி சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரமாக வெளியேறுறோம் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து உடனே சார்ஜ் ஆவாங்க, உடனே டிஸ்சார்ஜ் ஆவாங்க எளிதில். ஆனால் தாந்திரிகா செக்ஸில் அப்படி கிடையாது. அதில் டிஸ்சார்ஜுக்கே வேலை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதில் வந்து இன்டர் கோர்ஸை பற்றி கூட முக்கியத்துவம் அதில் கிடையாது. ஆனால் ஒரு சாதாரண செக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் இணைவுகளை வந்து இன்டர் கோர்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் அதில் ஒரு குறிக்கோளாகவே இருக்கும். ஆனால் தாந்திரிகா செக்ஸில் இன்டர் கோர்ஸே கிடையாது. விருப்பப்பட்டால் இருக்கலாம், ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நேரம் ரொம்ப உயரத்துக்கு செல்ல முடியுது. நம்ம கற்பனை பண்ண முடியாத மிராக்கிள்ஸை என்ஜாய் பண்ண முடியுது. ஆமாங்க நண்பர்களே, அப்போ நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மாந்திரீகத்தை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம், லவ் யூ.